சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அடுத்து 1/2 கப் சின்ன வெங்காயம், 1/2 கப் தயிர், பட்டை, கிராம்பு 10, ஏலக்காய் 5 பீஸ் இருக்குது. பட்டை 1 இன்ச் அளவுக்கு 2 பீஸ் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், 8 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா ஐட்டம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமும் போட்டு சிக்கனில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். தயிர் சேர்த்துக்கலாம், உப்பு, பாருங்கள் நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். பிரியாணி நான் இன்றைக்கி நெய்யிலே செய்ய போகிறேன். நீங்கள் நெய் பாதியும் எண்ணெய் பாதியும் கூட சேர்த்து நம்ம இந்த பிரியாணி செய்யலாம். பாருங்கள், இதில் நான் 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த நெய்யில் சேர்த்துடலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கீரி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நமக்கு நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும் வெங்காயத்தை. பாருங்க, நமக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு.
நான் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பாதி சேர்த்துருவோம். அடுத்து நம்ம ஊற வச்ச சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துருவோம். சிக்கனை வந்து நம்ம இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம். இப்போ நமக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். பாருங்க, நமக்கு எல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு. நான் 3 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 2 டைம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸ். இப்போ இதை வந்துட்டு இதில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம இந்த சிக்கனில் சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது அடுத்து வந்து இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நான் இன்னொரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 3 கப் ரைஸ்க்கு வந்துட்டு 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சுடு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ரைஸ் வெந்து வர்றப்ப சாப்பாட்டில் நல்ல
உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நமக்கு இழுக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நமக்கு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தம் போட்டுடலாம். இப்போ அடிகனமான ஒரு தோசை சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு, பிரியாணி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருவோம். அதை வச்சுட்டு நான் ஒரு டைம் கிண்டி விட்டுருக்கேன். நம்ம தம் போடலாம். இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். மூடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடெலாம் கவர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம மேலே வெயிட் வச்சிடலாம். இப்போ நமக்கு இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருவோம், தம் போட்டுருவோம். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பேலன்ஸ் இந்த புதினா கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன், ஒரு 1/2 லெமன் அளவுக்கு எடுத்து ஜூஸ் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெடி.